ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ விநாயகர் துதி. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவனம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஸ்ரீ சரஸ்வதி துதி. தோர்பி யுக்த சதுர்பி ஸ்ரீ படிகனிமயி மஷமலம் ததானா ஹஸ்தேனே கேனே பத்மம் சிதம பிசசுகம் புஸ்தகம் சாபரணே பாசா குந்தேந்து சங்கஸ்படிக மணிநிபா பாசமான ஷமானா ஷாமே வாக்தேவே தேயம் நிவசு துவதனே சர்வசாஷே பிரசன்னா. ஸ்ரீ வால்மீகி துதி. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராஷரம் ஆருஹ்ய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். ஐந்தாம் நாள் 25வது சர்க்கம். மனமுடைந்த சீதை. பயங்கரமான அரக்கியரின் கொடிய வார்த்தைகளை கேட்ட சீதை பயத்தால் நடுங்கியபடி இவ்வாறு சொன்னார். ராட்சசிகளே, என்னை உங்கள் விருப்பப்படி கடித்து தின்று விடுங்கள் என்றார். தனது கூட்டத்தை விட்டு தவறிவிட்ட பெண்மான் செந்நாய்களால் சூழப்பட்டு துன்புறுவது போல் துடித்தாள் சீதை. ஸ்ரீராமனை நினைத்து கலங்கினார். தலைவிரி கோலமாக மயங்கி கீழே விழுந்தார். துக்கத்தால் பீடிக்கப்பட்டு ஓ ராமா, லக்ஷ்மணா, ஓ கௌசல்யே, சுபத்ரே என்று புலம்பினார். காலம் வருவரை மரணம் நேராது என்று பெரியோர் சொல்வது உண்மையே. ஸ்ரீராமனை பிரிந்து ராட்சசிகளால் பீடிக்கப்பட்டும் நான் உயிருடன் இருப்பதுவே இதற்கு சான்று. காற்றில் அலைக்கழிக்கப்படும் கப்பல் போல் நான் அழிந்து கொண்டிருக்கிறேன். மலர்ந்த கமலம் போன்ற விழிகள் உள்ளவரும் சிங்கம் போன்ற பராக்கிரமத்தோடு கூடியவரும் செய்நன்றி உள்ளவரும் இனிய பேச்சுள்ளவருமான என் பிரபு ராமனை பார்ப்பவரே பாக்கியசாலிகள். ஆத்மஸ்வரமான ராமரை பிரிந்த நான் இனி பிழைப்பது அரிது. இந்த துயரம் நேர நான் முன் பிறவியில் ஏதோ கொடிய பாபம் செய்திருக்க வேண்டும். இந்த அரக்கியரின் காவல் இல்லை என்றால் கடலில் இறங்கி ராமனை அடைந்து விடுவேன். ஆனால் உயிரை தன் இஷ்டப்படி விடுவதற்கும் மனித ஜென்மாவிற்கு சுதந்திரம் இல்லையே என்று புலம்பினார். 25வது சர்க்கம் முற்றிற்று. 26வது சர்க்கம். சீதை உயிரை விட தீர்மானித்தார். அரக்கியர்பிடில் அகப்பட்டு பயமுறுத்தப்பட்டும் ஸ்ரீராமனை தியானித்தபடியுள்ளவரும் துக்கத்தால் பீடிக்கப்பட்டவளுமான நான் உயிரோடு இருப்பது தகாது. ஸ்ரீராமரின்றி நான் எதனை அனுபவிக்க இயலும்? ஸ்ரீராமனை பிரிந்த பின்பும் உயிர் வாழும் நான் இகழத்தக்கவளே. விஸ்வாமித்திரரின் யாக சம்ரஷணத்தால் புகழ் பெற்றவரும் எல்லோரிடமும் நற்குணத்தையே காண்பவரும் செய்நன்றி மறவாதவரும் தயை நிரம்பியவருமான என் ராமன் என்னிடம் மட்டும் ஏன் தயை இல்லாதவரானார்? கொடிய விராதனை வதைத்த ஸ்ரீராமன் ஏன் இன்னமும் வரவில்லை? ராமபாணத்திற்கு எங்கும் தடை இல்லையே. ராமர் இன்னமும் என்னை மீட்காததின் காரணம் என்ன? ராமர் என் இருப்பிடத்தை இன்னமும் அறியவில்லை போலும். என்னை மீட்க முனைந்த ஜடாயுவும் ராவணனால் கொல்லப்பட்டது. என் இருப்பிடத்தை ராமர் அறிந்தால் உலகத்தின் ராட்சச பூண்டே இல்லாமல் செய்து விடுவார். ராவணனை அழித்து விடுவார். வெகு விரைவில் இந்த இலங்கை கணவனை இழந்த கைம்பெண் போல் காட்சியளிக்கப் போகிறது. ராவணனால் எனக்கு விதிக்கப்பட்ட 12 மாத கேடு முடிய போகிறதே. மாமிசத்தை புசிக்கும் மரக்கியர் என்னை ராவணனுக்கு உணவாக படைத்துவிடப் போகிறார்கள். எனது பிரிவினால் துக்கப்பட்ட ராமன் தன் உயிரை விட்டு தேவலோகம் சென்று விட்டிருப்பாரோ? ராம தரிசனம் பெறும் தேவர்கள் புண்ணியசாலிகள். என் நிலை என்னவென்று அறியாமல் அவர் உயிரை விட்டிருக்க மாட்டார். இது எனது பூர்வ ஜென்ம பாபத்தின் விளைவோ? மகாத்மாவான ராமரை பிரிந்து வாழ்வதை காட்டிலும் உயிரை விட்டு விடுவதே மேல் என நினைக்கிறேன். என் பிரிவால் வைராக்கியம் பெற்று ராமனும் இளவலும் காட்டிலேயே தவம் செய்து கொண்டிருக்கிறார்களோ? பற்றுதலாலும் பற்றுக்கொண்ட பொருட்களின் இழப்பாலும் துக்கம் சம்பவிக்கும். இந்த இரண்டையும் கடந்த மகாத்மாக்களை நான் நமஸ்கரிக்கிறேன். பற்றற்ற தன்மைகளை விளக்காத நான் ராவணனின் வசப்பட்டுள்ளதால் உயிரை விடத்தான் போகிறேன். 26வது சர்க்கம் முற்றிற்று. 27வது சர்க்கம். திரிஜடை தான் கண்ட கனவை சொல்ல. சீதை மிகுந்த துக்கத்தில் பேசிய பேச்சை கேட்டு சில அரக்கியர் சினந்தனர். சிலர் ராவணனுக்கு இந்த செய்தியை அறிவித்தனர்.
அப்போது விபீஷணனின் பெண்ணான திரிஜடை அரக்கியரை அடக்கி இவ்வாறு சொன்னாள். ஏ கொடிய அரக்கியலே, நீங்கள் என்னை சாப்பிடுங்கள், சீதையை விட்டு விடுங்கள். நான் ஒரு கனவு கண்டேன். அது அரக்கியர்களின் நாசத்தையும் ஸ்ரீராமனின் சேமத்தையும் குறிப்பிடுவதாக இருந்தது என்றார். திரிஜடையின் பேச்சை கேட்டு பயந்த அரக்கிகள், உன்னால் காணப்பட்ட கனவினை பற்றி சொல் என்றனர். திரிஜடை தான் கண்ட கனவில் விவரத்தை சொன்னார். ஓ அரக்கிகளே, கேளுங்கள். யானையின் தந்தத்தால் செய்யப்பட்டதும் தேவல் லோகத்தில் நிர்மிக்கப்பட்டதும் விண்வெளியில் செல்லத்தக்கதும் 1000 அன்னப் பறவைகளால் சமைக்கப்பட்டதுமான பல்லக்கில் ஏறிக்கொண்டு லக்ஷ்மணனோடு ஸ்ரீராமர் வெண்மையான புஷ்ப மாலைகளோடு இலங்கைக்கு வந்தார். அப்போது சீதை விடியற் காலை வெண்பட்டுடுத்தி பார்க்கடலின் நடுவில் உள்ள வெள்ளிய மலையிலேறி ஸ்ரீராமருடன் கதிரவனும் அதன் ஒளியும் போல இணைத்ததை கண்டேன். 4 தந்தங்கள் கொண்ட பெரிய யானையின் மேல் இளவலோடு சீதை அமர்ந்தார். பின்னர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து சசி சூரியர்களை தொட்டு பிடிப்பது போல் காணப்பட்டார். வெண்மையான 8 ரிஷபங்கள் பூட்டிய தேரில் சீதையோடு ஸ்ரீராமர் இங்கு வந்தார். பின்னர் ஸ்ரீராமர் புஷ்பகத்தில் வடக்கு திசையில் சென்றார். சீதை இளவல் இவர்களோடு ராமர் உள்ளதை கனவில் கண்டேன். ஆனால் ராவணனோ தரையில் கிடந்தவனாய், உடலில் எண்ணெய் தேய்த்து கொண்டு சிவந்த வஸ்திரத்தை உடுத்தியவனாய், தைலத்தை குடிப்பவனாய், அலரி மாலை அணிந்தவனாய் காணப்பட்டான். மீண்டும் புஷ்பக விமானத்திலிருந்து ராவணன் பூமியில் விழுந்து ஒரு பெண்ணால் ஈர்க்கப்பட்டவனாய், தலையை முண்டனம் செய்து கொண்டவனாய், கருப்பு உடை தரித்தவனாய் என் கனவில் காணப்பட்டான். சிவப்பு மாலையுடன் கழுதைகள் பூட்டிய ரதத்தில் தைலத்தை குடித்தபடி சிரித்து நர்த்தனம் செய்தபடி புலன்கள் கலங்கினவனாய் தெற்கு திசை நோக்கி விரைந்தான். மீண்டும் இவன் கழுதை மேலிருந்து குப்புற விழுந்து பின் எழுந்து பித்தேறியவன் போல ஆடைகள் இல்லாதவனாய் பல சொல்ல கூடாத சொற்களை பேசிக்கொண்டு திரிவதை கனவில் கண்டேன். சிவப்பு உடை தரித்து கருப்பு நிறம் கொண்ட தன் மேனியில் சேற்றை பூசிக்கொண்ட பெண்ணொருவள் ராவணனை கழுத்தில் சுருக்கிட்டு தெற்கு திசையில் இழுத்து செல்வதாக கனவு கண்டேன். கும்பகர்ணனும் ராவண புத்திரர்களும் இவ்வாறே திரிய கண்டேன். ராவணன் பன்றியின் மீதும் இந்திரஜித் முதலை மீதும் கும்பகர்ணன் ஒட்டகத்தின் மீதும் ஏறி தென் திசையில் செல்ல கனவு கண்டேன். 4 அமைச்சர்களோடு விபீஷணன் ஓர் யானை மீது அமர்ந்து விண்ணில் செல்ல கண்டேன். இலங்கை இடிந்த கோபுரங்களோடு கடலில் மூழ்க கண்டேன். ஒரு வானரத்தால் இலங்கை எரிக்கப்பட்டதாகவும் கனவு கண்டேன். ஓ அரக்கியரே, ஸ்ரீராமன் சீதா பிராட்டியரை அடைய போகிறார். எனவே ஓடிவிடுங்கள், இல்லையேல் இந்த ராவணனால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். நம்மை காக்கும்படி சீதையிடம் முறையிடுவோம். சீதை நம்மை காப்பார். கிளைகளிலுள்ள பட்சிகள், ஹா ராமன் வந்து விட்டார், அழைத்து வா என சீதையிடம் கூறுவது போல் உள்ளது என்று இவ்வாறு திரிஜடை தன் கனவை விவரித்தார். 27வது சர்க்கம் முற்றிற்று. 28வது சர்க்கம். சீதை உயிரை விட துணிதல். கொடிய ராவணனின் கொடும் சொற்களை கேட்ட சீதை சிங்கத்திடம் சிக்கிய பெண் யானை குட்டி போல் நடுங்கினார். இனிதான் உயிர் வாழ்வதில் பயனில்லை, தற்கொலை செய்து கொள்வதே நலம் என தீர்மானித்தார். பிரபுகே ராமா, தாங்கள் உடனடியாக வந்து என்னை காக்கவில்லையேல் அரக்கர் ராவணன் என்னை கூர் போட்டு வைத்து விடுவான். நம்மை பிரிக்க அந்த அந்தகனே மான் வடிவில் வந்தானோ என எண்ணுகிறேன். எனவேதான் தங்களையும் இளவலையும் பிரிந்தேன். ஸ்ரீராமா, தாங்கள் உயிர்கள் பால் இரக்கமுள்ளவர். என்னை ராவணன் கொல்ல எண்ணியுள்ளானே, இதை ஏன் தாங்கள் அறியவில்லை? தங்களை தவிர எனக்கு வேறு தெய்வம் உண்டா? என் பதிபக்தி பொருளற்று போமா? நன்றி கெட்ட கீழ் மக்களுக்கு செய்த உதவி போல் பயனற்று போமா? தங்களை காணாத பாவினான். தாங்களாவது தந்தையின் சொல் காத்து வனவாசம் முடித்து ஊர் திரும்பி அன்னையரோடு மகிழ்ந்திருங்கள். இனி நான் உயிர் வாழ்ந்து பயனில்லை என உறுதி பூண்டு விட்டேன். ராவணனின் காவலில் உள்ள எனக்கு சிறிது நஞ்சையோ அன்றி ஒரு வாளையோ தந்து உதவுவார் யாருமில்லையே என்று இவ்வாறு புலம்பியபடி அன்னை ஜானகி ஸ்ரீராமனையே நினைத்தபடி பெரியதொரு விருட்சகத்தின் சமீபம் சென்றார். பின்னர் தன் நீண்ட கூந்தலை கையில் பற்றி இந்த கூந்தலால் சுருக்கிட்டு கொண்டு உயிரை விடுகிறேன் என்று கண்ணீர் மல்க கூறியபடியே அந்த விருட்சத்தின் கிளைகளை பிடித்து கொண்டார். அப்போது சீதைக்கு நம்பிக்கையூட்டும் மகிழ்ச்சியான நல்ல சகுனங்கள் பல தென்பட்டன. 28வது சர்க்கம் முற்றிற்று. 29வது சர்க்கம். சீதைக்கு தோன்றிய நல்ல சகுனங்கள். எண்ணி பார்க்க முடியாத அளவு துக்கத்தை அடைந்த சீதைக்கு செல்வம் நிறைந்த எஜமானை வேலைக்காரர்கள் தங்கள்
நலம் விரும்பி வலியச் சென்று அடைவது போல் மங்களமான சகுனங்கள் சீதை போல் சேர்ந்தால் தங்களுக்கே நலம் வரும் என எண்ணி வந்து சீதையை சேர்ந்தனர். சீதையின் அழகான இடது கண் துடித்தது. இடது பக்கத்து உறுப்புகள் துடிப்பது பெண்களுக்கு நல்லது. சீதையின் இடது கையும் இடதை துடையும் துடித்தன. மங்களமான தங்கள் நிறமுள்ள அழுக்கடைந்த வஸ்திரம் சீதையின் இடுப்பிலிருந்து சற்றே சரிந்தது. நலம் தரும் நல்ல அறிகுறிகளால் சீதை மழை நீரால் முளைவிட்ட விதை போல் சந்தோஷம் அடைந்தார். சீதையின் முகம் இப்போது மேகத்தால் மூடப்பட்டிருந்த பிடியிலிருந்து சந்திரன் அதிலிருந்து வெளிப்பட்டதைப் போல் பிரகாசமாக தோன்றியது. மங்கள சகுனங்களால் கவலை நீங்கியவராய் பசியால் வாடி இருப்பினும் சந்தோஷத்தால் பூரித்து மலர்ச்சி கொண்ட வசனத்தோடு அன்று மலர்ந்த தாமரை போல் புதுப்பொழிவு பெற்று திகழ்ந்தார். 29வது சர்க்கம் முற்றிற்று. 30வது சர்க்கம். ஹனுமானின் உறுதி. திருஜடை சொன்னதை ஹனுமார் கேட்டார். பல்லாயிரக்கணக்கான வானரங்கள் தேடி திரியும் சீதையை நான் கண்டு கொண்டேன் என மகிழ்ந்து ஹனுமார் ராமனை பார்க்க தவிக்கும் சீதைக்கு ஆறுதல் செய்தலே இப்போது செய்யத்தக்கது என எண்ணினார். இதுவரை துயரம் அறியாது இப்போது துன்பத்தில் துடிக்கும் சீதைக்கு நான் ராமரிடமிருந்து வந்த செய்தியை சொல்லி ஆறுதல் செய்வேன். நான் சீதையை சமாதானம் செய்து தைரியம் ஊட்டவில்லையே சீதை தம்மை காத்து கொள்ள முடியாது. ஒருவேளை உயிரையே விட்டுவிடலாம். சீதையை போலவே கண்ணீர் சிந்தும் ஸ்ரீராமரையும் சமாதானப்படுத்த வேண்டும். அரக்கியதெதிரில் சீதையிடம் பேசுவதும் சரியில்லை. ஆனால் இன்றிரவுக்குள் சீதைக்கு ஆறுதல் கிட்ட செய்தல் வேண்டும். சீதை என்னை பற்றி என்ன சொன்னால் என்று ஸ்ரீராமன் கேட்டால் சீதையிடம் பேசாது போனால் நான் மறுமொழி சொல்ல முடியாதே. சீதையிடம் பேசி ஆறுதல் செய்யாமல் சுக்கிரனிடம் சென்று படை திரட்டும்படி சொல்லி இங்கு வந்தால் அவர் வரவு வீணாகிவிடும். அரக்கியர் சற்றே விலகியதும் வானரனான நான் கோசல தேசத்தின் பெருமைகளோடு மக்கள் பேசும் மானிடர் மொழியிலேயே பேசி சீதையை ஆறுதலடைய செய்ய வேண்டும். சீதை ஒரு கால் என் மேல் சந்தேகப்பட்டு கூச்சலிட்டார். அரக்கியர் சூழ்ந்து விடுவர். பின்னர் நான் அவர்களோடு போராடி சோர்ந்து போய் அவர்களால் பிடிப்பட்டால் சீதைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல முடியாமலே போகும். ஆயிரக்கணக்கான அரக்கியரை நான் கொல்ல முடியுமென்றாலும் பின் கடல் தாண்டுதல் அரிதாகிவிடும். பேசாமல் போனாலோ சீதையின் உயிர் போய்விடும். குரங்கு வடிவில் சீதையிடம் பேசுதல் இவ்வளவு விபரீதங்களுக்கு காரணமாகிவிடும். தன்னை தான் அறிவாளி என எண்ணிக்கொள்ளும் தூதன் காரியத்தை கெடுத்து விடுவான் என்று இவ்வாறு தீர்க்கமாக எண்ணிய ஹனுமார் தாமதப்படுத்தாமல் சீதைக்கு செய்தி சொல்வது எவ்வாறு என எண்ணினார். நான் செய்தியை கூறும் முறையில் சீதை அச்சத்தை விலக்கி யாவற்றையும் கேட்கும்படி செய்வேன் என எண்ணி அடுத்து பேச ஆரம்பித்தார். 30வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம ஜெயம் 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 ஸ்ரீராம ஜெயம். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து முடிச்சுட்டு தூப ஆராதனை காமிச்சிட்டு நம்ம என்ன நெய்வேத்தியம் செஞ்சுருக்கோமோ அந்த நெய்வேத்தியம் வச்சு நெய்வேத்தியம் சாமிக்கு கொடுத்துட்டு நம்மளோட பூஜையை நிறைவு செய்யலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் என்ன நெய்வேத்தியம் வச்சுருக்கேன்னா பழம், தயிர் சாதம், வெண்பொங்கல். சுந்தரகாண்டம் படிப்பவர்களுக்கும் மட்டுமல்லாமல் அதை கேட்பவர்களுக்கும் அதனோட பலன் கிடைக்கும். நினைத்த காரியம் ஈடேறும். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதனால தான் நான் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்கிறத வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம படிக்கிறது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளால் முடிஞ்சு ஒரு 4 பேர் அந்த பாராயணத்தை கேட்கும்போது அவங்களுக்கும் அந்த நன்மை சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.